சொல்லுங்க. ஸோ நமக்கு இந்த டீடைலிங்கும் தாண்டி என்னென்ன இங்க பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ கார் டீடைலிங் தவிர்த்து என்ன பண்றோம்னா பாடி கிட்ஸ், அப்புறம் வந்து இன்டீரியர் அஸ்தட்டிக்கல் சேஞ்சஸ், அப்புறம் வந்து மேஜரா இன்டீரியர் கேர். டீடைலிங்ன்றது இன்டீரியர் டீடைலிங் இருக்கு, எக்ஸ்டீரியர். பட் மேஜரா நான் என்னோட ஸ்டார்டிங் டைம்ல இருந்து இன்னைக்கு வர ஒரு விஷயத்தை என்ன ஃபாலோ பண்ணேன்னா, நம்ம எக்ஸ்டீரியர் என்னதான் வாஷ் பண்ணாலுமே இன்டீரியர் ஹைஜீன் இஸ் மேஜர். இட்ஸ் லைக் கிளென்சிங் யுவர் ஓன் பாடி. ஓகே, லைக்வைஸ் யூ சிட் இன் த கார், யூ பிரீத் த சேம் ஏர். ஸோ அதனால என்னோட பழைய ஷாப்ல இருந்து இந்த ஷாப் வர நான் ஒரு டேர்ம் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்றது, ப்ராடக்டை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி இன்டீரியர் கிளீனிங்க்கு வந்து எந்த வண்டியாக இருந்தாலுமே, ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புது கார் வாங்கினாலும் சர்வீஸ் போயிட்டு வந்தாலும் வேற எங்கே கொடுத்தாலுமே வெளியே யூஸ் பண்ற கிளாத் இன்டீரியர் யூஸ் பண்ணுவாங்க. என்னோட கிளாத்ஸ் எல்லாமே இதுல என்னோட கேம் சேஞ்சிங் இது என்னன்னா, என்னோட கிளாத்ஸ் எல்லாமே ட்ரை கிளீனிங் போயிட்டு வரும். ஓகே, இன்டீரியர் கிளாத்ஸ் எல்லாம் தனியா ட்ரை கிளீனிங், எக்ஸ்டீரியர் கிளாத்ஸ் எல்லாம் தனியா ட்ரை கிளீனிங் போயிட்டு வரும். ஸோ இது போயிட்டு வரதுல என்னன்னா, யூஸ் பண்ற என்னோட பசங்களுக்கும் அந்த ஃப்ளஷ் ஃபீலிங் இருக்கும். அண்ட் வெஹிக்கிளோட இன்டீரியர் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு கிளாத் யூஸ் பண்றேன். சோ ஒரு காருக்கு நீங்க வந்து முடிக்கிறீங்கன்னா இட் வில் கோ ஃபார் தி ட்ரை கிளீனிங். அவ்வளவுதான். ஓகே, ஆமா. அப்படி திருப்பி யூஸ் பண்ண என்னோட டைம் அங்க வேஸ்ட் ஆகுது. அண்ட் அது இல்லாம கஸ்டமர்ஸ்க்கு அட் த எண்ட் இன்டீரியர் வந்து அந்த பேட் ஓடர் எல்லாம் உள்ள வரும். ஸோ அதெல்லாம் வந்து வரும். இந்த மேஜரா வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த ஆக்சசரிஸ், ஆடியோ சிஸ்டம், நிறைய விஷயத்தை இப்போ புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்றோம். பட் வி ஆர் மோர் ஃபோக்கஸிங் இன்டு அஸ்தெட்டிக்கல் வெஹிக்கிள் கேர். ஒரு வெஹிக்கிளை வாங்கியிருக்கீங்க, அந்த வெஹிக்கிளை இன்னைக்கு ஒரு வெஹிக்கிள் வாங்கினா ஒரு 3-4 இயர்ஸ் நீங்க வச்சுக்க மாட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்ட்ட நான் இங்க ஆக்சுவலி நான் கார் வாஷ் தான் பண்ண டிசைன் பண்றேன். ஆனா நான் கஸ்டமர்ட்ட சொல்றது 2 விஷயம். வண்டி கார் வாஷ் அதிகமா பண்ணாதீங்க, டீடைலிங் சும்மா பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, அன்வான்டா செலவு வேண்டாம். இந்த 3 விஷயம் நான் பண்ணவே மாட்டேன் கஸ்டமர்ட்ட. ஒரு பொருள் தேவைப்படாத பொருள் கஸ்டமர்ட்ட தேவைப்படும். எல்லா வண்டிக்கும் செராமிக் கோட்டிங்னா தேவைப்படாது, எல்லா வண்டிக்கும் பிபிஎஃப் வேணுமா தேவைப்படாது. அதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு, இதெல்லாம் சொல்லுவேன். பிகாஸ் என்னோட டேர்ம் எதுன்னா we consult the customers. நான் கன்சல்ட் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் அந்த கன்சல்டேஷன் கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன பத்தி நிறைய தெரிய வருது, கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவைன்னு தெரிய வருது. இல்லைன்னா போற கஸ்டமர்ஸ் வந்து அடுத்த சர்வீஸ் எதுக்கு வரான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா? போன் பண்ணும்போது என்கிட்ட வந்து சசி லாஸ்ட் டைம் இது விட்டோம்ல, இது பண்ணிடலாமா இப்போ? நான் சொல்லுவேன், எங்க சார் போயிட்டு வந்தீங்க, எதுக்கு பண்ண? தேவை இருந்தா பண்ணலாம், தேவை இல்லைன்னா இல்ல. ஏன்னா என்னோட கூகுள் ரிவ்யூ பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் சொல்லுவாங்க தேவையில்லாத செலவு இங்க இருக்காது அப்படின்னு. ஆனா தேவையான விஷயத்துக்கு நல்லா செலவு பண்ணிதான் ஆகணும். அதுவும் இருக்கு, இல்லன்னு சொல்ல மாட்டேன். சோ இதையும் தாண்டி வந்து லைக் இப்போ இவ்வளவு பெரிய இடம் வந்து இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் வேற பண்ண போறோம். சோ இன்னும் மோர் தென் எக்ஸ்டெண்ட், ஐம் சாரி அபௌட் தி வேர்ட், லைக் இட்ஸ் கோனா பி எக்ஸ்பேண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். சோ இதுக்கு மேல எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ற இவ்ளோ இதுல யாராவது ஃபிரான்ச்சைசி அப்படிலாம் கேட்டா வந்து குடுக்குற ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இது வந்து லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க், மேபி யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அப்படிங்கறத கேக்குறேன். ஃபிரான்ச்சைசி கொடுக்கலாம், பட் ஆனா இப்போ நான் கொடுக்குற அந்த டச் வந்து அவங்க கொடுப்பாங்களான்றது அஃப்கோர்ஸ் நிறைய பேர் கொடுப்பாங்க. எனக்கு இந்த ஃபிரான்ச்சைசின்ற ஒரு விஷயமே வந்து நான் அவ்வளவு சீக்கிரம் நம்புறது இல்லை யாருமே. ஏன்னா பிகாஸ் இப்போ என்னோட ஃபீல்டே வந்து நானே இன்னொரு இடத்துல ஒரு அவுட்லெட் போடுறேன் அப்படின்னா நான் ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணி என் டீம் அந்த சிஸ்டம்குள்ள எல்லாம் ஃபாலோ பண்ணோம். ஒரு எஸ்ஓபி, எல்லாத்துக்கும் ஒரு எஸ்ஓபி. ஒரு வெஹிக்கிள் உள்ள வருதுன்னா இந்த டைம்குள்ள இது முடியணும், அடுத்தது இது முடியணும், இது முடியலன்னா இந்த இடத்துல அந்த வேலை முடியலாம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் என்ன பண்ணணும், அந்த ப்ரொசீஜருக்கு வண்டி அந்த பேர்ல இருந்து வேற பேக் போயிடணும். ஸோ அந்த மாதிரி இந்த சிஸ்டம் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்றது கொஞ்சம் இப்போ money making is a main game, but how you make the money gradually is matters. ஒரே தடவை ஒரு கஸ்டமரை பார்த்து பிடிச்சி எடுத்துருந்து ஒரு விஷயம் அது பிரான்சைஸில நிறைய நடக்குது. ஓகே, சேல்ஸ் டார்கெட்டடா போறாங்க. நானும் சேல்ஸ் டார்கெட்டா தான் இருக்கேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் தேவையில்லாத விஷயத்த கொடுக்கறதுனால பேட் ரிமார்க் ஆயிடும். அது வந்து பிரான்சைஸில ஈஸியா நடக்கும். அண்ட் பிரான்சைஸில வந்து கொடுப்பேன், ஆனா they should be qualified to have that. And அவங்களுக்கு வந்து if that is as a business, as of course it can be a business, but it should also have a passion towards to the cars. அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். அப்பனா அவங்களால பண்ண முடியும். வெறும் காசு இருக்கு நான் போட்டு பண்றேன்றது வேற என்ன பிசினஸ் வேணா பண்ணிட்டு போயிடலாம். எக்கச்சக்க இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா டீ
கரெக்ட் தான், கரெக்ட். எல்லாரும் டீ கடை வச்சிடலாம். ஆமா ஆமா. சோ கைஸ் லைக் பேஷன் இருக்கு பிளஸ் இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் him and you can come here and you can take a consultation about it. சோ இதையும் தாண்டி லைக் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இத சொல்ல நினைக்கிறேன். இந்த பிரான்சைசி விஷயம் வந்து டீடைலிங் இண்டஸ்ட்ரியில இனிமேல் யாரும் உள்ள போறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே. ஏன் அதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு வந்து யூ name any place, you will find at least 5 to 6 detailing studios. So இப்போ பிரான்சைசி போட்டு வரவங்க என்ன எதிர்பார்த்து வருவீங்க? நான் ஒரு இடத்துல போட்டிருக்கேன், எனக்கு இங்க நான் இவ்வளவு காசு போட்டிருக்கேன், இவ்வளவு வரணும் அப்படின்னு. சோ அது இன்கேஸ் வரலாம் என்ன ஆகும்? லாஸ் தான். இப்போ நீங்க ஐடில ஒர்க் பண்றீங்கம்மா, நீங்க ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணி ஒரு 50 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்கன்னா அந்த 50 லட்சத்துல அட்லீஸ்ட் 30 லேக் ரூபாய் அங்க போடுவீங்க. ஆமா. அந்த 30 லேக் ரூபாய் வந்து உங்களோட 6 to 7 years of hard work. அந்த 6 to 7 years of hard work, 6 to 7 years வந்து அந்த 30 lakhsல இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்டிங் 3 quarters 4 quarters நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குவார்டர் நல்லா இருக்கும், ஒரு குவார்டர் டவுன் ஆகும். இதுல வர ப்ராஃபிட் இதுல ஆஃப்செட் ஆகும். திருப்பி இதுல ப்ராஃபிட் வருதுன்னா அடுத்த குவார்டர்ல லாஸ் ஆகும். அப்போ ப்ராஃபிட் ஆஃப்செட்னே போயிட்டே இருக்கும்போது நீங்க போட்டிருக்கிற அந்த 30 lakhsன்றது ஒரு 2 இல்ல ஒரு 4 குவார்டர் 3 குவார்டர் வந்து குவார்டர்ஸ் மந்த்லி குவார்டர்ஸ் வந்து ப்ராஃபிட்டே ஆகல அப்படின்னா லாஸ்ல போயிடும்போது இட் வில் த்ரோ யூ ஃபார் நெக்ஸ்ட் 7 years பேக். ஓகேங்களா? சோ அப்போ யாரு சஃபர் ஆவீங்க? நீங்க தான் எவென்ச்சுவலி. சோ இதுவே வந்து யூ டூ சம்திங் யுவர் செல்ஃப். இப்போ வந்து நிறைய பேர் ப்ரௌனிஸ் விற்கிறாங்க இல்லையா? ப்ரௌனிஸ் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரௌனி பத்தி தெரியும். அதை நான் செய்யறேன், அதை செய்யறது இந்த காஸ்ட் வருது, அதை நான் கொடுக்குறேன். அது இன்னைக்கு 4 தான் சேல் ஆகுமா, 4 செஞ்சு நான் கொடுத்தா போதும். ஓகேங்களா? எனக்கு டெட் ஸ்டாக் எது வருது கெட்டு போறது கிடையாது. இல்ல எனக்கு 40 லட்சம் 30 லட்சம் இருக்குன்னா ரீட்டைல் பண்ண சொல்லுங்க. ரீட்டைல்னா ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிறது. கெட்டு போத பொருள்லாம் எத்தனை வருஷம் வேணா அது இருக்கும். எந்த பொருளா இருந்தாலும் அதோட நீட் வந்து 1 year or 2 yearsல கண்டிப்பா அந்த பொருளுக்கு நீட் இருக்கும். அது கன்சூம் பண்ண யாராவது இருப்பாங்க. ஆனா அது வர மார்க்கெட்ல விசிபிளா இருக்கும். இப்ப இந்த ஃபீல்ட் எப்படி தெரியுமா? பேஷன் இருக்கணும், காஸ்ட் அது ஆட் பண்ணிருக்கணும், அண்ட் பொறுமை, ரொம்ப பேஷண்டா உட்கார்ந்து வெயிட் பண்ணணும். ஓகே. சோ அதனால இதுக்குள்ள வந்துட்டு நான் போட்டேன், இன்னைக்கு 50 லட்சம் போட்டேன், நான் ஒரு 25-30 லட்சம் எடுத்துருவேன்னா எஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அதுக்கு ஈக்குவலா காஸ்ட் பேர் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு இப்ப நான் தெரிஞ்சு நிறைய பைக்கிங்ல கார்ல ஆசையா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீங்க கண்ண மூடி திறந்தீங்கன்னா, இப்ப ஆக்சுவலி என்னைய எடுத்துக்கிட்டா கூட பேக்ரவுண்ட் கஸ்டமர்ஸே கிடையாது. நானும் உள்ள வரும்போது எப்படி வந்தேன், நான் உள்ள வரும்போது நான் இடத்த கரெக்டா சூஸ் பண்ணேன். என்னோட நான் இப்ப இருக்கிற லொகேஷன் இருக்கு இல்லையா, இந்த லொகேஷன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஒரு டீடைலிங் ஸ்டுடியோ கிடையாது. ஓகே ஓகே. நான் வந்து கஸ்டமர் கிட்ட வந்து இதுதான் டீடைலிங், இதுதான் சிராமிக் சொல்லி சொல்லி ஓகே ஃபீட் பண்ணேன். இன்னைக்கு இங்க காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. கரெக்ட் கரெக்ட். காம்படிஷன் அதிகமானாலுமே நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு வராங்க, புது கஸ்டமர்ஸும் நம்மளுக்கு தேடி வராங்க. சோ அப்ப என்ன ஆகுது? சோ இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் நான் கரெக்டா சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். புது கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன், அவங்களுக்கும் அதே என்னோட பக்கெட்ல வந்துடுறாங்க. சோ பட் ஒரு பிராண்ட் இனிஷியேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்காக ஓடுனீங்கன்னா இந்த ஃபீல்டு ரொம்ப கஷ்டம். ஓகே. ஆமா, ஏன்னா நிறைய பேர் வந்து 6K 8Kன்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் 50 லட்சம் 60 லட்சம் போட்டு உள்ள வராங்க. ஆனா இதுக்கு 50 லட்சம் 60 லட்சம் தேவைப்படாது. வேலை தெரிஞ்சிருக்கு, ஸ்கில் இருக்கு, கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னு தெரிஞ்சு என்ன கரெக்டான ப்ராடக்ட் நம்ம இந்தியன் டெம்பரேச்சருக்கு எதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது எக்கச்சக்கம் கால்குலேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த கஸ்டமர் இன்னைக்கு வந்துட்டு போக கூடாது, அந்த கஸ்டமர் கிட்ட நிக்கணும். அதுதான் மேஜர். அவ்வளவுதான். ஓகே. பிரான்சைசி டீடைலிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு as of now I would not recommend. Yes, boom இருந்துச்சு. Yes, detailing industries boom ஆயிடுச்சு. It is in top. It's not going to drop. But இப்போ 5 பேர் ஓடுற இடத்துல நம்ம ஒருத்தன் ஓடுறனா தெரியும். ஃபுட்பால்ல வந்து எத்தனையோ பேர் அந்த பால் அடிப்பானுங்க, எக்கச்சக்க பேர் இருக்காங்க. வீட்டுல கூட நம்மளே சொல்லியிருப்பாங்க, இண்டிவிஜுவல் கேம் ஆடு, அத்லெட்டிக்கல் ஆயிரு, இண்டிவிஜுவலா தெரியணும் அப்படின்னா. ஃபுட்பால்லயும் அந்த கேம் இருக்கு, நீ டிஃபெண்டா இருக்கலாம். See, now whoever detailing industry we have become a football ground குள்ள நாங்க ஒரு
டீம் ஆயிட்டோம். ஓகே ஓகேங்களா? நீங்க சிட்டில எந்த ஸ்டுடியோ பண்ணாலும் இப்போ ஒண்ணுவேளை நீங்க வரீங்க என்கிட்ட ஒரு கிரிட்டாவை எடுத்துட்டு வரீங்க, என்கிட்ட ஒரு கோட்டிங் ரேட்டு கேட்கறீங்கன்னா இதே கஸ்டமர் இந்த சரௌண்ட் எனக்கு தெரியும் எத்தனை ஸ்டுடியோஸ் இருக்குன்னு, அங்க எல்லாருமே எனக்கு தெரியும். அங்க போகும்போது என்ன ஆகும், அவங்க என்கிட்ட கால் பண்ணி ப்ரோ வந்தா ப்ரோ இப்படி சொன்னா ப்ரோ இப்படி இருந்துச்சு ப்ரோ உங்ககிட்ட வந்திருப்பாங்களா காமன் டிஸ்கஷன் இருக்கும்போது இட் இஸ் பிகம் ஒன் ஆஃப் டாபிக். அவ்வளவுதான் தவிர we are not into like அது. இப்போ தெரியாதவங்க உள்ள வரும்போது எனக்கு தெரிஞ்சவங்க 4-5 பேர் இருக்காங்க, தெரியாதவங்க உள்ள வந்துட்டு இந்த ஃபீல்ட்ல சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க. ஆமா. சோ அதனால நல்லா ஆட்டோமொபைல் தெரிஞ்சு இருக்கிற கஸ்டமர்ஸ் இருந்தா உங்ககிட்ட நம்ம கிட்ட நாலேஜ் இல்ல இன்டர்வியூ மாதிரி தான். இஃப் யூ ஆர் நாட் கேப்பபிள் டு டாக் டு them technically you are screwed and you can't cultivate because right customer right knowledgeable இருக்கிற பர்சனா இருந்தா உங்ககிட்ட 10 லட்சம் வந்தாலும் செலவு பண்ணி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நாலேஜே இல்ல புது கஸ்டமர் வராங்கன்னா திணிச்சு தான் அனுப்ப முடியும் அவங்க கிட்ட. கரெக்ட். திணிச்சு அனுப்பிச்சா நீங்க இன்னைக்கு வந்து நீங்க 40,000 வாங்குறீங்கன்னா உங்க இடத்துல போய் ஒருத்தர் 20,000 வாங்கினா அவங்க வந்து நீங்க டெக்னிக்கலா பேசினா புரியாது, அவனுக்கு அந்த 30,000 20,000 தான் டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ நம்ம கிட்ட 20,000 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டானே, ஆனா நீங்க என்ன ப்ராடக்ட் போட்டிருக்க, என்ன பிராண்ட் பண்ணிருக்க, என்ன குவாலிட்டியில கொடுத்தன்றது கஸ்டமர்ஸ்க்கு தெரியாத கஸ்டமர்ஸ் அப்படி யோசிப்பாங்க. சோ இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து எல்லா ஸ்டுடியோஸும் they started educating the customers. To my knowledge most of them have started educating the customers. சோ அதனால இன்னைக்கு போய் ஒரு விஷயத்தை ப்ளஃப் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அப்படி இல்ல நான் நல்லா டெக்னிக்கலா இருக்கேன் தெரிஞ்சு உள்ள வந்தாலுமே கஸ்டமர்ஸ் உள்ள வாக் இன் பண்ணணும்னா இன்னைக்கு நீங்க வந்து நம்ம இருக்கிற லொகேஷன்ல நீங்க மார்க்கெட்டிங் பல லட்சம் போடுறவங்க இருக்காங்க. ஓகேங்களா? என் பிசினஸ்ல ரெஃபரன்ஸ் தான். நான் ஒண்ணுமே நான் இப்ப இருக்கிற லொகேஷன் இப்ப நான் எப்படி என்ன ஸ்னைப்பர் மாதிரி ஆயிட்டேன். ஒரு வார் ஜோன்ல ஐ ஹவ் பிகம் a sniper. I'm not a on ground soldier now. On ground soldiers எல்லாம் வேற பிராண்ட். I'm a sniper. I'll focus, I'll patiently sit. Who is right hit, I'll hit them alone. Okay. So இவ்ளோ நாள் இதெல்லாம் பேசிட்டோம். இப்போ எல்லாருமே வந்து நான் பிசினஸ் இது வந்து ஜஸ்ட் காமன் டாபிக். எல்லாருமே நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா காமனா என்னென்ன தேவை, என்ன பிசினஸ் பண்ணா இருக்கட்டும், காமனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அல்டிமேட் இஸ் மணி அண்ட் லைக் ஐடியா. பட் அதையும் தாண்டி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னென்ன குவாலிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கணும்? எத்திக்ஸ், ட்ரஸ்ட், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அண்ட் 4 இஸ் பேக்கப் கேபிட்டல். ஓகே. பேக்கப் கேபிட்டல் எப்பயுமே இருக்கணும். இந்த எத்திக்ஸ் இது இந்த 3 எல்லாமே இருந்துச்சு. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், கேபிட்டல் இல்லனா கேபிட்டல் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க, யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப் as இட்ஸ் a dead. ஓகே நம்ம இதுக்கு அப்புறம் வந்து கேபிட்டல் முடிஞ்சிருச்சுன்னா அந்த மந்த் எண்டுக்குள்ள அந்த கேபிட்டலை நம்ம எடுத்துட்டா கூட யூ கேன் ஸ்டார்ட் புட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் மந்த் ஆல்சோ. கேபிட்டல் இல்லாம ரன் பண்றதுன்றது இப்போ பிசினஸ் உள்ள as an entrepreneur it is most toughest game. ஓகே. முடியாது. கேபிட்டல் வந்து ஃபிக்ஸடா your expenses should be there in the bank or with you to put that to cultivate more. நீங்க கேபிட்டல் இல்லாம உள்ள இறங்கிட்டீங்க, you might have passion, you might have influence, you might have a reference, whatever you have, capital இல்லாம இறங்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும். ஓகே. அண்ட் ரொம்ப பேஷன்ஸ் வேணும். ஓகேங்களா? அண்ட் மேரேஜுக்கு முன்னாடி எது வந்தாலும் ஆரம்பிச்சிடணும். மேரேஜ்க்கு அப்புறம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா couples should be strong enough, which means one has to go as a I mean ஒரு பேக்கப் சப்போர்ட் இருக்கணும் எப்பயுமே. இருந்துச்சுன்னா தைரியமா இறங்கி பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இதையும் தாண்டி லைக் ஓவரால் இந்த பிசினஸ் உங்களை எப்படி ஒரு பர்சனா மோல்ட் பண்ணிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி மோல்ட் பண்ணிருக்கேன்? ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பிசினஸ்க்குள்ள வந்து பழைய கடையில இருக்கும்போது நான் இந்த எக்ஸ்பென்சஸ் பண்ண ட்ராப் இருக்கு இல்லையா, இன்னைக்கு எல்லாருமே வந்து டீடைலிங் ஸ்டுடியோனா பிரம்மாண்டமாக பெருசாக அப்படின்ற மாதிரி எல்லாரும் பண்றாங்க. சோ அதோட பேக் டிராப் எங்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் 3-4 மாசத்துக்கு நல்லா இருக்கும், 6 மாசத்துக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது 5வது மாசம் ஆரம்பிக்கும். நம்ம ஊர்ல 6 மாசம் வெயில், 6 மாசம் மழை பனி அப்படின்னு இருக்கும்போது 6 மாசம் அந்த எக்ஸ்பென்ஸ் அவன் ஹேண்டில் பண்ணி தானே ஆகணும்.
பல கோடிகள் அதிபதி இல்லைன்னா அவனுக்கு பேக்கப் பயங்கரமா வரது இன்கம் இருக்குன்னா கண்ணை முட்டை இறங்கலாம். அந்த 6 மாசம் சஸ்டெயின் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த 6 மாசம் அப்படியே கோடி கோடியா வந்து ஒரு அவுட்லெட்டுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இந்த 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 மாசத்துல இவ்வளவு கெப்பாசிட்டி ஹேண்டில் அவன் முட்டி மோதி என்ன பண்ணாலுமே டீடைலிங் இண்டஸ்ட்ரியில இந்த கெப்பாசிட்டிக்கு மேல பண்ண முடியாது. சும்மா சொல்லிக்கலாம் நான் இன்னைக்கு 100 வண்டி பண்ணேன்னு. 100 வண்டி பண்ண கூப்பிட்டு வச்சு அவனுக்கு அவார்டே கொடுக்கலாம். இல்லைன்னா அவன் பண்ற ஒர்க் தப்பா பண்ணிருப்பான். இப்ப இந்த லைட் எல்லாம் போட்டு நம்ம உள்ள உட்காந்துருக்கோம், ஒரு கார் உள்ள நிக்குது. அந்த வண்டிக்கு செராமிக் கோட்டிங் போனா மினிமம் 4 நாள் ஆகும். சரி, ஐ மீன் பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ன்றதுனா நான் ஒரு 2 டேஸ்ல முடிச்சிடுவேன். இப்போ பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணோம் இதெல்லாம் பண்ணோம்னா ஒரு 5-6 பேர் மேன் பவர் வச்சு பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 5-6 பேருக்கான மேன் பவருக்கு காஸ்ட், மிஷின் காஸ்ட், கரண்ட் காஸ்ட், அட்டல் 5 மிஷின் ஓடும். இந்த வண்டி முடிச்சிட்டு போனாலும் கஸ்டமர் 25,000 தான் கொடுக்க போறாரு. அந்த 25,000 அந்த காஸ்ட் இது காஸ்ட்ல முடிஞ்சிச்சு இல்லையா? சரி, அடுத்த வண்டி இருந்தாலுமே ஒரு வீக்குக்கு இவ்வளவு வண்டி தான் பண்ண முடியும், ஒரு மாசத்துக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும். அதுலயும் வண்டி வந்தா புரியுதுங்களா? வண்டி வந்தா வரும், நெகட்டிவா பேச வேண்டாம், வரும். வந்தாலுமே கஸ்டமர் எவ்வளவு கன்சியூம் பண்ணாரு, உன்னோட கஷ்டத்துக்காக கஸ்டமர் வராரு, அவரோட தேவைக்கு அவர் வராரு. ஏன் இதெல்லாம் நான் இந்த வீடியோல ஏன் இந்த வியூவர்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா, எங்கேஜ் வியூவர்ஸ் யாராவது பாக்குறாங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் எல்லாரும் அந்த ஷோவா காட்டுறாங்கன்றதுனால அது பின்னாடி இருக்கிறது வந்து பாலிஷ்டா இருக்கும், வாவ் இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு, அப்படி கிடையாது. there is a hard put on heads also. அதனால சும்மா காட்டியது அவ்வளவு ஈஸியா உள்ள வந்து மாட்டிக்காதீங்க. படிச்சீங்களா, ஸ்டார்ட் டு டெவலப் எனி, நான் ஒவ்வொரு சொல்ற மேனுஃபேக்சரிங் ஏதாவது ப்ராடக்ட் டெவலப் பண்ணுங்க. இந்த ரிங்கா, இதுல ஏதோ டிசைனா, ஆர்டிஸ்டிக்லாம் கத்துக்கோங்க, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இது போயிட்டு மேனுஃபேக்சரிங் இதுல போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சி, இப்போ நம்ம சேர்ல உட்காந்து பேசினா போன் கேமரா வச்சு பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சோ கேமரா வேண்டாம், கேமரா வந்து சின்னோண்டா ஆகிட்டு ட்ரோன் அதுவே வந்து இப்போ ஏஐல டிராவல் ஆகி நான் பேசுறேன்னா என்கிட்ட ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி, டக்குன்னு நீங்க பேசுறேன் உங்ககிட்ட ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி, அப்புறம் நம்ம 2 பேர் கான்வெர்சேஷன் பின்னாடி போற மாதிரி, ஒரு ஆளுமே இல்லாம அதே பண்ற மாதிரி ஒரு ட்ரோன் டெவலப் பண்ணுங்க. சின்னதா தான் இருக்கணும். இது கேமரா போன் கேமரா கூட போட்டு சின்னதா டெவலப் பண்ண கூட போதுமே. நான் சொல்றது ஒரு சின்ன ஒரு இனோவேட்டிவ் ப்ராடக்ட் அது இருக்கலாம் மார்க்கெட்ல. பட் என் மண்டைக்கு புரிஞ்சது ஒரு ப்ராடக்ட்டை இனோவேட் பண்ணி அத வந்து வெளியே கொண்டு வாங்க. சோ இட்ஸ் மோர் இன்ஃபர்மேட்டிவ். அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம இதோட வந்து சைன் ஆஃப் பண்ண போறோம். ஸோ தேங்க்யூ சசி ப்ரோ, ரொம்ப வந்து இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் மோரோவர் லைக் கார்ஸை பத்தியும் சரி, லைக் டீடைலிங்கை பத்தியும் சரி நிறைய பேசியிருந்தீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸோ நம்ம கடையோட பேர் என்ன, பிளஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா லைக் நான் நம்பர் அண்ட் அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பிளஸ் வந்து நான் வீடியோல ரன் பண்றேன். அண்ட் இட் பி ஈஸி ஃபார் தெம் டு கம் இன் பிட்ச் இன் ஆக்சுவலி. கண்டிப்பா. ஸோ கடை பேர் என்ன, லைக் எங்க லொக்கேட் ஆயிருக்கு? நாங்க வந்து my shop name, I mean studio name is Clean Spec Automotive. So நாங்க லொகேட் ஆயிருந்தோம் டிவிஎஸ் நகர், கொரட்டூர், நார்த் கொரட்டூர்ல. அண்ட் நியர்பை பாடி நியரஸ்ட் லொகேஷன். ஆமா, ஓகே. ஸோ கண்டிப்பா வாங்க, இட் வில் பி அ பெஸ்ட் சர்வீஸ் ஃபார் யூ. அண்ட் பர்சனலி நாங்களுமே சர்வீஸ் எடுத்திருக்கோம். அதை எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து லைக் பல வருஷமா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் லைக் வீடியோவே இப்போவே வந்து நாங்கள் ஷூட் பண்றோம். ஸோ கண்டிப்பா நீங்களும் வாங்க, சர்வீஸ் எடுத்துட்டு எப்படி இருக்கிறத வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.